தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீய செயல் செய்யறதுக்கு அதையே செய்து பழக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் அச்சம் கொள்ள மாட்டார். அதே சமயத்தில் நல்லவர்களால் தீய செயல்களை செய்ய முடியாது. இதுதான் திருவள்ளுவருடைய கருத்து. தேவர்களுக்கு பொதுவாக மற்றவர்களை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அவர்கள் சாதுவாக இருப்பார். அசுரர்கள் அப்படி இருக்க மாட்டார். எல்லாரையும் கஷ்டப்படுத்தும், அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குணம். இந்த வீரமகேந்திரபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து சூரபத்மன் அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கான். சூரபத்மனுடைய அரசாட்சியில் தேவர்களை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு அவன் திட்டம் போட்டு அவர்களை நிறைய அவமானப்படுத்தி அவர்களுக்கு தகுதியில்லாத வேலைகளை எல்லாம் அவர்களிடம் செய்ய சொல்லி அவர்களுடைய மேன்மையை எவ்வளவு கீழ்மைப்படுத்த முடியுமோ அதை படுத்தி கொண்டிருக்கான். ஒரு சமயத்தில் அவனுக்கு இவங்களை எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை. அதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு எல்லாரும் கடலுக்கு போங்க, அங்கே இருக்கிற அவ்வளவு மீனையும் நீங்கள் வலையை போட்டு அள்ளிட்டு வாங்க. இங்கே எத்தனை அசுரர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கி மீன் விருந்து தான், கொண்டு வாங்க எல்லாத்தையும் அப்படிங்கிற. மீன் பிடிப்பது அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா மீனையும் எடுத்தால் அது என்ன ஆகும்? அந்த ஜீவனே அழிஞ்சு போயிடும் இல்லையா? அடுத்தது மீன்கள் எப்படி ப்ரீட் ஆகும்? இதெல்லாம் தேவர்களுக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியும். அதனால் அவர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி ஒரு ஆணையை கொடுக்குறானே, இவனுடைய ஆணையை ஏற்று செய்யலை அப்படின்னா அதுக்கு இதுக்கு மேலே அசிங்கப்படுத்துவான், இதுக்கு மேலே அவன் துன்பப்படுத்துவான். அதனால் அவர்களும் வேறு வழியே இல்லாமல் போய் அந்த அத்தனை மீன்களையும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்படிங்கிறது கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய கதையாக இருக்குது. இதை நம்ம இந்த குறளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த தீய செயல்களையே செய்து பழக்கப்பட்டு கொண்டிருந்த சூரபத்மனுக்கு இந்த செயல்னால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு என்னங்கிறது கூட அறிவில் எட்டலை. அதே தேவர்களுக்கு அப்படி செய்து பழக்கம் இல்லைங்கிறதுனால அந்த வருத்தம் ஏற்படுகிறது. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். தீய செயல்கள் செய்தே பழக்கப்பட்டவர்களுக்கு அந்த தீய செயல்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கூட வருத்தமே இருக்காது அப்படின்னு.